அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். வருமானம் பெருகும். குடும்ப சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. உறவினர்களோடு ஒற்றுமை ஏற்படக்கூடியதாகும். வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதிரடி முடிவுகளை எடுக்க வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சுமை குறையக்கூடியதாக இருக்குது. தினமும் காலை 10 நிமிடம் சிவபெருமான நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய வேண்டியது நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனஸ்தான குரு, லாபஸ்தான சனி உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். போக்குவரத்து, இன்ஜினியரிங், அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் புதிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கை கால்களில் வலி, மூட்டு வலி, இரத்த அழுத்தம், உடல் அசதி ஆகியவை ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணைக்கு பரிசுகளை அளிப்பதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொடுக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கொடுத்த கடனை திருப்பி பெறுவதில் சில சிக்கல்கள் நீங்கக்கூடியதாகும். இரவு பயணங்கள் மூலம் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்ப்புகளை தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்தில் மனமளவென்று முன்னேற காண்பீங்க. போட்டிகளை தகர்த்து எறிவீங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆடம்பரமான விருந்துகளில் கலந்து கொள்வீங்க. உங்களுடைய வார்த்தைகளில் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகும். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால் தகப்பனார் மூலமாக பண உதவி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை போடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ராகு 10ஆம் இடத்துல இருப்பதால் திடீர் பணவரவு உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலத்தில் வணிகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் காணலாம். நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை தவிர்த்த நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதும் இருப்பினும் இந்த நேரம் சொத்து தொடர்பான விஷயத்தில் சிறிது நிம்மதியை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் எதிரிகள் தாங்களாகவே சமர்சனம் செய்ய கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு திடீரென நீண்ட மற்றும் குறுகிய காலம் பயணிக்க வேண்டி இருக்கும். ஒரு பெண் நபரின் உதவியுடன் உங்களுடைய காதல் உறவுகளில் தவறான ஒரு புரிதல்கள் நீங்கக்கூடியதாகவும் பரஸ்பர நம்பிக்கையை நீங்கள் மீட்டெடுக்க நேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா நீலம். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 5. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து வருகிறார். செல்வாக்கு உயரக்கூடியதாகும். உங்களது செயல்களில் யாரையுமே நீங்கள் குறை கூடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்வீங்க. வருமானம் கூடும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுடைய காரிய வெற்றி நீங்கக்கூடியதாகவும் இருக்குது. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கக்கூடியதாகவும் ராசியபதி சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு. கடன் தொல்லைகள் குறையக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல தடைகளை சந்திக்க வேண்டி இருந்தாலுமே முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கலாம்.
பெண்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பாங்க. கலைத்துறையில் தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கக்கூடியதாகும். அரசியல் துறையில் செல்வாக்கு கூடக்கூடியதாகவும் அமைந்திருக்கு. மாணவர்களுக்கு பல தடைகளை தாண்டி கல்வியில் வெற்றி பெறுவாங்க. அடுத்தவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சூழ்நிலை காரணமாக மன சங்கடம் ஏற்பட்டு மற்றவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்திருப்பீங்க. இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகி வருமானத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு தனவரவு அதிகரித்து அந்தஸ்து உயரக்கூடியதாகும். மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும். கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். நண்பர்களை அனுசரித்து இருந்து செல்ல வேண்டியது நல்லது. அவர்களால் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுங்கள். தொழிலை எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் உண்டு அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க. சிலரின் உடல் நலிவுறும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் அன்பு அரவணைப்பு மகிழ்ச்சி தரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாக இருக்குது. உறவினர்களுடன் சென்று மகான்களின் தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. இருப்பினும் அவர்களை சமாளிக்க நீங்கள் சரிக்கட்ட சாதுரியமும் சாமர்த்தியமும் தேவைப்படலாம். உங்களுடைய மனதில் எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திறமையான நடவடிக்கைகள் மூலமாகும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிக அளவுக்கு லாபங்கள் அள்ளித்தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய இறைகளை நீங்கள் தவிர்க்க பணியாளர்களை அனுசரித்து செல்லுங்கள். சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகமாக கூடியதாக அமைஞ்சிருக்கு. மேலிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வெளியூர் பயணம் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் தக்க சமயத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிலரிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலத்தில் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியதாகும். சிலருக்கு கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க. போட்டி பொறாமை காரணமாக உங்களுக்கு பிரதிநிதிகளின் வாக்குவாண்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும். பயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண்பிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்திற்கு செல்லக்கூடியதாகவும் லாபம் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. தொழில்துறையில் தொடர்புடையவர்கள் வணிகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். நீண்ட நாள் காலமாக உங்களுடைய தொழிலுக்கு முன்னேற்றம் செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை வரத்தை நீங்கள் சிறிது காத்திருக்க வேண்டியதாகும். இருப்பினும் இந்த நேரம் சொத்து தொடர்பான விஷயத்தில் நீங்கள் சிறிது நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை தாங்களே சமரசம் செய்து முன்வரலாம். வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் திடீரென நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். ஒரு பெண் நபரின் உதவியுடன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. மருத்துவ பொருள் தயாரிப்பில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் பெறக்கூடியதாகும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விழாக்களில் இருந்து விலகி பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.